குழந்தைகளுக்கான சத்திய கதைகள். கதை எண் 7. விலங்குகளும் முதல் மனிதனும். ஹாய் குட்டி, இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப அமைதியாக உட்காந்து ஒரு அழகான கதை கேட்கலாமா? குட்டீஸ், போன கதையில் கடலில் மீன்கள், வானத்தில் பறவைகள் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நம்ம யெகோவா அப்பா பூமியை அழகாக்குற வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தார். 5வது நாள் தண்ணியையும் வானத்தையும் நிரப்பினார். நெக்ஸ்ட்டு 6வது நாள் வந்துச்சு. இப்போது நிலத்தில் யாரை விடலான்னு யோசிச்சுட்டு இருந்தார். ஆஹா, அனிமல்ஸ் வந்தால் நல்லா இருக்குமேன்னு முடிவு பண்ணாராம். அப்போ தேவன் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை சொன்னோன்னே பூமியில் என்னென்ன வந்துச்சு தெரியுமா? ரொம்ப சாஃப்டான ஆடு, கம்பீரமான சிங்கம், பெரிய தும்பிக்கையோட யானை, ரொம்ப அழகான மான்கள், முயல்கள் எல்லாம் வந்துச்சான். இன்னும் எவ்வளோ அனிமல்ஸ் தெரியுமா? எல்லா நிலத்தில் துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிச்சிச்சு. தேவன் ஒவ்வொரு விலங்கையும் வேறு வேறு மாதிரி படைச்சாரு. ஆனால் எல்லாரும் சண்டை போடாமல் நம்ம தேவன் போட்ட ரூல்ஸ் படி அழகாக ஒன்றா வாழ்ந்தாங்க. ஆனால் நம்ம தேவனுக்கு இது எல்லாத்தையும் ஆளுகை செய்ய, அதாவது ரூல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் படைப்பு தேவைப்பட்டுச்சு. இந்த அழகான பூமியை பார்த்துக்கிறதுக்கும் நம்ம அப்பா கிட்ட பேசுகிறதுக்கும் யாராவது வேணும் இல்லையா? அனிமல்ஸ்னால பேச முடியுமா? முடியாதுல்ல. அதனால் நம்ம தேவன் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அவரை மாதிரியே ஒருத்தரை படைக்க முடிவு பண்ணாராம். தேவன் தரையிலிருந்து மண்ணை எடுத்து அழகாக ஒரு பொம்மை செஞ்சாராம். அப்புறம் அந்த பொம்மையோட மூக்கில் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை, அதாவது காற்றை ஊதினார். உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த மண் பொம்மைக்கு உயிர் வந்துருச்சான். கண்ணை திறந்து பார்த்துச்சான். அவர் தான் முதல் மனுஷன். அவர் யாருன்னு கெஸ் பண்ணிட்டீங்க தானே? தேவன் அவருக்கு ஆதாம்னு செல்லமாக பேர் வச்சாராம். ஆதாம் மற்ற அனிமல்ஸ் மாதிரி இல்லை. அவருக்கு மட்டும் நம்ம தேவன் 3 ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அது என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்ன தெரியுமா? யோசிக்கிற மூளை, அதாவது பிரெயின். இது என்ன, அது என்னன்னு கேட்குற அறிவு. செகண்ட் கிஃப்ட் அன்பான மனசு, அதாவது எல்லாரையும் லவ் பண்ணுற ஒரு குணம். 3வது கிஃப்ட் என்னென்னா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிகிற பவர். எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கிற திறமை. இதுதான் அந்த 3 கிஃப்ட்ஸ். இதுக்கு பேர் தான் நம்ம தேவனுடைய சாயல். அதாவது ஆதாம் நம்ம அப்பா மாதிரியே இருந்தார். நம்ம தேவன் ஆதாமை ஏதேன்னு ஒரு சூப்பரான கார்டனில் கொண்டு போய் விட்டார். அங்கே பார்க்குற இடம் எல்லாம் பூ, பழம், அருவினா வாட்டர்ஃபால்ஸ், செம்ம அழகாக இருந்திருக்கோம்ல. அப்புறம் நம்ம அப்பா என்ன பண்ணாருன்னு தெரியுமா? ஃபாரஸ்டில் இருக்க எல்லா அனிமல்ஸையும் ஆதாம் கிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாராம். ஆதாம் ஒவ்வொரு அனிமலையும் பார்த்தாரு. இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, இதுக்கு ஒட்டகச்சிவிங்கி, அதாவது ஜிராஃப்னு பேர் வைக்கலான்னு ஆதாம் பேர் வச்சாராம். அனிமல்ஸ் எல்லாம் ஆதாம் சொன்னதை கேட்டு நடந்துச்சு. அவர் கூட ஃப்ரெண்டாக விளையாடிச்சாமா. தேவன் ஆதாம் கிட்ட இந்த பூமி முழுக்க உன்னோடது தான், இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் அன்பாக பார்த்துக்கோன்னு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாராம்.
எல்லாத்தையும் படைச்சு முடிச்சிட்டு நம்ம தேவன் இந்த பூமியை பார்த்தாராம். ஆஹா, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். எங்கேயுமே சண்டை இல்லை, எல்லா இடமும் ரொம்ப அமைதியாக ஒழுங்காக இருந்துச்சு. இதுதான் நம்ம அப்பா மனுஷங்களுக்காக பிளான் பண்ண முதல் வீடு. சரி கண்ணு, இப்போ தூங்குற நேரம் வந்துருச்சு. கண்ணை மூடிக்கோங்க. அந்த அழகான ஏதேன் தோட்டத்தை நினச்சிக்கோங்க. அங்கே அனிமல்ஸ் கூட ஆதாம் ஜாலியாக விளையாடுறதையும் நினச்சி பாருங்க. ஒரு அப்பா தன் செல்ல குழந்தைகளுக்கு gift கொடுப்பார் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம யெகோவா அப்பாவும் நமக்கு இந்த பூமியையே கிஃப்டாக கொடுத்துருக்காரு. அந்த அன்பான அப்பாவோட கைக்குள்ள நீங்கள் எப்போவுமே பத்திரமா இருக்கீங்க. அதனால் பயப்படாமல் தூங்குங்க. ஒரு நாள் இந்த உலகம் முழுக்க மறுபடியும் அந்த ஏதேன் தோட்டம் மாதிரி அமைதியாக அன்பாக மாறப்போகுது. இதுதான் நம்ம யெகோவா தேவன் நம்ம கிட்ட பண்ண ப்ராமிஸ். நம்ம யெகோவா அப்பா உன்னை எப்போவுமே ஆசிர்வதிப்பார். சரியா? இப்போ சுகமாக தூங்குங்க என் செல்லக்குட்டி. நாளைக்கு காலையில் ஒரு விசேஷமான பரலோக மன்னாவோடு நம்ம சந்திக்கலாம். குட் நைட்.